திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்திலிருந்து ஒவ்வொரு திருமுறையிலிருந்தும் ஒவ்வொரு பதிகங்களாக எளிமையான பண்ணோடும் ராகத்தோடும் நம்ம வரிசையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல திருத்தொண்டர் தொகை என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பார்க்க போகின்றோம். இந்த சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த எளிமையான பதிகங்களை நாம் முறையாக வரிசையாக பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இந்த திருத்தொண்டர் தொகையை பற்றி அது தோன்றிய வரலாறு பற்றி நம்ம சுருக்கமா பார்க்கலாம். திருத்தொண்டர் தொகை என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பட்ட நூலாகும். இந்நூல் சிவபெருமானுடைய அடியார்களை குறிப்பிடுகிறது. இந்நூலில் 60 தனியடியார்களும் மற்றும் 9 தொகை அடியார்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நூலை மூலமாக கொண்டே சைவ சமய புராண நூலான பெரிய புராணம் சேக்கிழாரால் பாடப்பட்டதாகும். இந்த நூலின் உடைய அமைப்பு 11 பாடல்களை கொண்டது. இந்நூலில் 2 பெண் அடியார்கள் காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார் பற்றியும் 58 ஆண் அடியார்கள் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. அடியார்களின் புகழை பாடப்படுவதால் தன்னையும் அடியார்களின் அடியேன் என சுந்தரர் குறிப்பிடுகின்றார். இந்த அடியார் தொகை என்பது திருத்தொண்டர் தொகையில் 60 தனியடியார்களும் 9 தொகையடியார்களும் குறிப்பிடப்படுகிறார்கள். திருத்தொண்டர் தொகையின் ஆசிரியரான சுந்தரமூர்த்தியாரையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த தந்தை சடையனார், தாயார் இசைஞானியார் ஆகியோரையும் இணைத்து 63 நாயன்மார்களாக கொண்டார். இந்த பதிகம் எவ்வாறு தோன்றியது, அந்த ஒரு சிறு குறிப்பை நாம் பார்க்கலாம். 63 நாயன்மார்களில் ஒருவரான விரண்மிண்ட நாயனார் வேளாண் தொழில் செய்து வந்தார். திருவாரூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை வணங்காது சிவபெருமானை வணங்கச் செல்வதை கண்டு கோபம் அடைந்தார். கோபம் அடைந்த விரண்மிண்ட நாயனார் சிவபெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சைவ சமயத்தை விட்டே புறம் தள்ளுகிறேன் என கூறினார். இதை அறிந்த சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என முதல் வரி எடுத்து கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களை பாட சொன்னார். அவரும் இந்த பாடலை பாடினார். அவருடைய பாட்டை கேட்ட பிறகு விரண்மிண்ட நாயனாருக்கு கோபம் தணிந்து இருவரையும் மீண்டும் சைவ சமயத்தில் சேர்த்து கொண்டார். சிவன் அடியார்களும் சிவபெருமானுக்கு ஈடானவர்கள் என்ற கருத்தாக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் விரண்மிண்ட நாயனாரின் புராணம் விளங்குகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தொண்டர் தொகையை நாம் இப்போ பார்க்கலாம். எளிமையான ராகத்தோடு அமைகின்றது. 7ஆம் திருமுறையிலிருந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் அருளிய இந்த பதிகத்தினுடைய பண் கொல்லிக்கவ்வானம், ராகம் நவ்ரோஸ். மிகவும் அற்புதமான எளிமையான ராகத்தோடு இருக்கின்றது இந்த பதிகம். இப்போ இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். தில்லை வாழந்தனர் தம்மடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன், விரி பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கடியேன், அல்லி மென்முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே, இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன்,
கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலையன் தன் அடியார்க்குமடியேன் மலை மலிந்த தோள் வள்ளல் மாணக்கன்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்குமடியேன் அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்குமடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்குமடியேன் செம்மையே திருநாளை போவார்க்குமடியேன் திருக்குறிப்பு தொண்டர் தம் அடியார்க்குமடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானு கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே திரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன் அடியார்க்குமடியேன் பெருநம்பி குலச்சிறை தன் அடியார்க்குமடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்குமடியேன் ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்குமடியேன் ஒலி புனல் சுள் சாத்த மங்கை நீல நக்கற்கடியேன் அரு நம்பி நமி நந்தி அடியார்க்குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வம்பராவரி வண்டு மணம் நார மலரும் மதுமலர்னர் கொன்றையான் அடியலார் பேணா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்குமடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்குமடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்குமடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்குமடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே வார்கொண்ட வனமுலையாள் உமை பங்கன் களலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்குமடியேன் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்குமடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கடியேன் கார்கொண்ட கொடை களறிற்றறிவார்க்குமடியேன் கடற்காளி கணநாதன் அடியார்க்குமடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தை கோனடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பொய்யடிமையில்லாத புலவர்க்குமடியேன் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் மெய்யடியான் நரசிங்க முனையரையர்க்கடியேன் விரித்திரை சுழ்கடல் நாகை அதிபத்தர்க்கடியேன் கைத்தடிந்த வரி சிலையான் கலிகம்பன் கலியன் களர் சத்தி வரிஞ்சயர் கோணடியார்க்குமடியேன் ஐயடிகள் காடவர் கோணடியார்க்குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கரை கண்டன் களளடிய காப்பு கொண்டிருந்த கணம் புல்ல நம்பிக்கும் காரிக்குமடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்குமடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்குமடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கொன் களச்சிங்கன் அடியார்க்குமடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் நஞ்சை மன்னவனம் செரு துணைத்தன் அடியார்க்குமடியேன் புடை சூழ்ந்த புலி அதழ் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்குமடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்குமடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்குமடியேன்
பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே மன்னிய சிறுமறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கணார்க்கடியேன் திருநீல கண்டத்து பாணனார்க்கடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பரவாரே அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானு கண்பரவாரே. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் அனைத்து அடியார்களின் முன் சாஷ்டாங்கமாக வணங்கி அத்தனை அடியார்களுக்கும் நான் அடியேன் என்று பணிவோடு அத்தனை அடியார்களுடைய பெயரை கொண்டு இவ்வளவு அழகாக இந்த பாடலை பாடிய பின் விரண்மிண்டனாயினாருக்கு கோபம் தணிந்து சிவபெருமானையும் விரண்மிண்ட நாயனார் சுந்தரமூர்த்தியாரையும் சைவ சமயத்தில் சேர்த்து கொண்டார். இவ்வளவு அற்புதமான இந்த திருத்தொண்டர் தொகையை நாம் தினமும் பாராயணம் செய்து அடியார்களும் சிவபெருமானுக்கு ஈடானவர்கள் என்கின்ற உண்மை இந்த பதிகத்திலிருந்து நமக்கு விளங்குகின்றது. இந்த பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து நன்மை அடைவோம். இந்த சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு எளிமையான பதிகத்தோட மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.